மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர கடலோர பகுதிகளில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேற்று 26ஆம் தேதி அக்டோபர் இரவு 11:30 மணி அளவில் மோந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இன்று 27ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 17 km/h வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும், போர்ட் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே 890 கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது. மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மோந்தா பற்றிய தகவல்.